வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும். இடையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள் எல்லாம் முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. மிதுன ராசி மற்ற லக்ன அன்பர்களே, குரு பயிற்சி பலன்களை பார்த்துருவோம். மிதுன ராசியில ஏற்கனவே இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் இருந்திருந்தார். இப்ப ராசி லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்திற்கு கடக ராசிக்கு உச்சபலம் பெற்று வந்திருக்கிறார், பயிற்சி அடைகிறார். அந்த பயிற்சியில 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு அமோகமான நற்பலனே உண்டு. ஏன்னா அவர் பார்க்கிற பார்வைக்கும் பலன்களும் உண்டு. உங்க ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது, ஏற்கனவே குரு பார்வைக்கு தான் பலன் அதிகம், குரு இருந்த இடம் பாழ்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு. அப்ப மிதுன ராசியில் இருந்து கடந்த வருடம் முழுக்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அங்க இருந்தாலும் பலன் இல்லாத மாதிரி தான் இருந்தது. இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து அடுத்த கட்டத்தை பயிற்சி அடைவதனால் 2ஆம் இடத்துக்கு செல்வதனால் அங்க வாக்குஸ்தானம் தனஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னா உங்களுடைய வாய் மூலியமாக நீங்க சொல்லுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க சொன்னா போதும் சார் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வாக்கு பலன் அதிகமாகிடும் இந்த வருடம். அது தனம், ஏற்கனவே தனம் வருமானங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தாலும் இப்ப கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள்லாம். இதுதான் மிதுனத்துக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப 5ஆம் பார்வையாக அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப ஏற்கனவே நீங்க பட்டிருந்த கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடத்துல. அப்ப உங்களுக்கு கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உங்களுடைய உடல் சார்ந்த நோய் சார்ந்த டாக்டர்கள், புதிய மருத்துவர்கள் கிடைப்பார்கள். மருந்துகள் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமா ரிகவர் ஆகக்கூடிய மருந்துகள்லாம் கிடைக்கும். அதை வச்சு நீங்க சீக்கிரமா ரிகவர் ஆயிடுவீங்க. அந்த உடல் ரீதியாக இருக்கிற உபாதைகள் இருந்து வெளியே வந்துடுவீங்க. சத்துருக்கள்னு யாராவது இருந்தாங்கன்னா உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா குரு பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாம 8ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பார்வை, 8ஆம் இடம் என்பது மறைமுக ஸ்தானம், மறைமுக வருமான ஸ்தானம், இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல பற்ற தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அபரிவிதமான ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருட காலம். இது நீங்க நல்லா பயன்படுத்தல. இது இடையில ஆதிசாரமா குரு பயிற்சி ஆவார் அக்டோபர் மாதத்துல. அதை நம்ம அந்த டைம்ல அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப மிதுன ராசி லக்னக்காரர்கள் 10ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதனால், அந்த இடத்துல சனி பகவான் இருப்பதனால், சனி பகவானுடைய காரகம் என்பது தொழில் காரகம், உயிர் காரகம், கர்மா காரகம். அதனால அந்த இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் குருவின் பார்வையும் கிடைப்பதனால மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் வளம் கூடும், தொழில் மாற்றம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும்,
தொழில் மூலியமாக புதிய மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக மேன்மை அடைந்து உங்கள் மூலியமாக பல பேர் மேன்மை அடைக்கிற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருடம் உண்டு. அதை நீங்க பயன்படுத்திப்பீங்க, பார்க்க போறீங்க. இது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வேல்யூ உண்டு. இதுதான், இது சொன்னா இது நடக்கும், கண்டிப்பா நான் சொன்னல நடத்தி கொடுக்குறேன், என் வாக்கு மேல நீ நம்பிக்கை வை அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து அனுப்புவீங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொடுப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி தன்னுடைய படிப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. மாணவர்கள் தன்னுடைய வாக்கு மூலியமாக ஆசிரியர்களை கவருவார்கள். கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதிலை கொடுப்பாங்க. தேவையில்லாம குழப்பங்கள் இல்லாம சரியான பதிலை கொடுப்பீங்க. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ஒரு மருந்து மாத்திரைகள், ஒரு உடல்நல ஆரோக்கியங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல ருணரோக சத்திரஸ்தானத்துல குரு பகவான் பார்வை இருப்பதனால் பெரியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த வருடம் அமையும். தொழில் ஸ்தானம் பொறுத்த வரைக்கும் தொழில் அதிபர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு தொழில் இந்த வருடம் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்யறாங்க இல்லையா, பொதுவா நிறைய இடத்துல வேலை செய்யறாங்க, இந்த வேலையாட்கள் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லுவாங்க. 6ஆம் இடம் தான் உத்தியோகம் சொல்லுவாங்க. அப்போ உத்தியோகத்தில் வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் நல்ல ஒரு வருடம். ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். மிதுன ராசி லக்ன அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் அந்த அனுகூலங்கள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடமா பார்ப்பதனால் 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் செய்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். 6ஆம் இடம் உத்தியோகம் செய்பவர்கள் நன்றாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை அந்த மாதிரி இப்போ. ஏன்னா அது உச்ச பலன். அங்க வந்து ஒரு ஆட்சி பலம், உச்ச பலமா இருப்பார் குரு பகவான். உச்ச பார்வைன்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக இது நடப்பெறுவதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த புதன் பகவான், அதாவது ராசி லக்னம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு புதன் பகவான் தான் அதிபதி. அந்த புதன் பகவான் அதிபதி எப்படி இருக்கிறார்னு பார்க்கணும். அந்த அதிபதி எப்படி இருக்காரு பார்க்கணும்னா, ராசி வந்து புதன் தானுங்க, புதன் தான் மரகத பட்சை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரெக்ட். ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு மாதத்துல பிறந்திருப்பாங்க. அவங்க பிறக்கும் போது ஒரு மாதமா இருக்கும், அவங்க பிறக்கிற அன்னைக்கு ஒரு கிழமையா இருக்கும், அவங்க பிறக்கிற அன்னைக்கு ஒரு யோகமாக இருக்கும், ஒரு திதியாக இருக்கும். இதான் பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்னா திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம். அப்ப அவங்க பிறக்கிற யோகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த யோகம், இவர்களுடைய யோகம் எந்த யோகம்னு பார்க்கணும். அது பர்த் சார்ட்ல தெரியும். அப்படி தெரியலன்னா நீங்க வந்து என்னுடைய கமெண்ட்ல கொடுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் அனுப்புங்க, நான் பார்த்து உங்களுக்கு அது ஃப்ரீயா நான் உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, அவயோகாதிபதி யாருன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த புதனை பொறுத்த வரைக்கும் 3 யோகங்கள் உண்டு. 27 யோகங்கள்ல 3 யோகம். அந்த 3 யோகம் என்னன்னு சொல்லி வைக்கிறேன். ஏன்னா இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இப்ப நான் சொன்ன பாருங்க ப்ரெடிக்ஷன் அப்படியே 100% நடக்கும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டு, ஐயா நீங்க சொல்றதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு மனக்குளிர்ச்சியா இருக்கு, ஆனா இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, சொல்றது எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்றீங்க, ஆனா நெகட்டிவா சில சமயம் வந்து எதுவுமே இல்லைன்னும் போது மிதுன ராசி நேயர்கள் நெகட்டிவ்ல எவ்வளவு பேர் இருக்கிறோம், நாங்களும் கஷ்டப்படுறோமே, இதுல இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறோமே, நீ நடக்க மாட்டுது அப்படின்னு கேள்விகள்லாம் நிறைய கமெண்ட்ல வருது. அதுக்கு என்ன விஷயம்னா, இதுதான் இந்த யோகத்தை பார்க்கணும். அப்ப புதன் அவர்களுக்கு யோகமாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்னது அத்தனையுமே நடக்கும். அதே புதன் அவயோகமாக இருந்தால் இந்த ப்ரெடிக்ஷன்ல அப்படியே பாதி எடுத்துக்கணும், பாதி விட்டுறணும். ஏன்னா பாதி தான். அப்ப தொழிலதிபர்களா பாதி வளர்ச்சி தான் இருக்கும், அப்படியே ஸ்டெகிள்ல தான் இருப்பாங்க, மேன்மை அடைய முடியாது. அப்ப நம்ம கிளியர் கட்டா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப புதனை பொறுத்த வரைக்கும் 3 யோகங்கள் அந்த புதன் வந்து அவர்கள் யோகாதிபதியாக இருக்கும். பிரீத்தி நாம யோகம், விருத்தி நாம யோகம், சிவம் நாம யோகம். இந்த 3 நாம யோகங்களும் புதன் யோகாதிபதியாக வருவார். அப்ப நீங்க பிறந்த யோகம் எது தெரியணும், அந்த யோகத்துக்கு யோகாதிபதி யாருன்னு தெரியணும், அதை நான் சொல்லுவேன். ஏன்னா ராசி ப்ரெடிக்ஷன்ன்றது பொது. இந்த வருட குரு பலன் இது எல்லாருக்கும் பொதுதான். பொதுவாக சொல்லும் பொழுது பொது பலனாக தான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் உங்களை பர்த் சார்ட்ல நீங்க தொழிலதிபராக இருந்தால் பார்த்துக்கணும்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்ல உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றம் வரப்போகுது, இல்ல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, இல்லை வேற வேலை மாற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு எதிர்பார்த்தாலும் நீங்க வந்து ஒரு சார்ட்ல நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணம் இந்த வருடம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக அவர்கள் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்பம் நடத்த ஏற்படுத்தி கொடுத்துடும் குரு பகவான். அதனால திருமண வயதில் வயதில் உடையவர்கள், திருமணத்துக்காக ரொம்ப நாள் காத்திருந்தவர்கள், அவங்களாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருடம் நடைபெறும். அப்படி இருக்கும்போது அவங்களை பர்த் சார்ட்டை கொடுத்து எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த யோகத்தோட எங்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க சார்ட் கிளியரன்ஸும் வாங்கிக்கலாம். எதுவும் வாங்கிக்கோங்க. இதுமாரி திடீர்னு ஒரு
மருத்துவமனை போய் அட்மிட் ஆகிருக்கிறவங்க, ஏன் நாங்கள் இப்போ இந்த வருடம் அட்மிட் ஆகிருக்கோம், இந்த இந்த சூழ்நிலை எங்களுக்கு ஏன் வந்தது என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சார்ட் பண்ணலாம் எங்களுக்கு. நான் அது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு உடல் உபாதைகள், உடல் சார்ந்த விஷயங்கள், அந்த விஷயத்தின் மூலியமாக மருத்துவமனைக்கு போய் அணுகிட்டீங்கன்னா, எந்த ராசிக்காரர்களும் சரி, பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள், மருத்துவமனையில் நான் இருக்கிறேன் ஐயா, என்னோட டேட் ஆஃப் பர்த் டைம் இது, எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, இது எப்படி கியூர் ஆகும், எப்படி பண்ணலாம், அஸ்ட்ராலஜிக்கலாக எப்படி இதை வந்து தீர்வு கொண்டு வரலாம்ன்றதை கேளுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா மருத்துவமனையில் இருக்கிறவங்க மட்டும் காசு பணம் வாங்க மாட்டேன். இது வந்து நான் சேவையாக செய்கிறேன். அதனால் நீங்கள் கேளுங்க. அதேமாதிரி குழந்தை ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க கூட எனக்கு குழந்தை எப்படி பிறக்கும், அது குழந்தையுடைய ஆரோக்கியங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை கூட ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். அதை கூட நீங்கள் சார்ட் கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளஸ் நேரம், கண்டிப்பாக நேரத்தோட உங்கள் ஊரோட கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். ஏன்னா பொதுவான பலன்ற ராசி பலனை சொல்லும் போது தான் இதுவும் நான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் வீடியோ போடுறதை விட இந்த ராசி பலனோடு சேர்ந்து உங்களையும் பார்ப்போம், இந்த குரு பலனையும் நம்ம சொல்லிட்டு இதையும் சொல்லுவோம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அனைவரும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதில் மேஷம் முதல் மீன வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவாக வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கலை, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்லிருக்கீங்களே, இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம இப்போ சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதில் உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாதத்தில் பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாதம், அவரே வந்து வைகாசி மாதம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒன்று வரும். அப்போ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க, இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா, நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும், உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்தை சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயாக எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்போ அவயோக பிளானட்டு உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில வந்து குரு வந்து கடக ராசியில உச்சம் பெற்றிருக்கார் சொல்லிட்டேன். அப்போ கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு வந்து இப்போ அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன். இப்போ நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்போ நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா, இங்க மாறுதேன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க வந்து எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவாக வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம்.
குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க. ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க. அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். 2வது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. 2வது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுதுன்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.